Hello and welcome back to Offside கூட்டம் for yet another video. El Clasico week ஒரு பெரிய டைட்டில் ஃபைட்ல once again a big clash. நம்ம கூட unfortunately இந்த ப்ரிவியூக்கு ஸ்ரீராம் ஜாயின் பண்ண முடியல, but we have with us a very special guest, Ajay from Real Madrid. And first of all, Ajay, நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த சீசன் எப்படி போகுது ரியல் madridக்கு? எஸ், ப்ளீஸ். நான் நல்லா இருக்கேன். ரியல் மேட்ரிடும் நல்லா இருக்காங்க. என் கோச்சும் நல்லா இருக்காரு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாரும் நல்லா இருக்கும். இந்த சீசன் எங்கள் வந்து ஃபேன்ஸ்லாம் ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ யா. yes. இந்த சீசன் வந்து உங்களுக்கு ஒரு பிரில்லியண்டான ஸ்டார்ட் so far. ஐ திங்க் அவுட் ஆஃப் த என்டையர் சீசன் ஒரே ஒரு அத்லெட்டிக் மேட்ரிட் கேம் மட்டும் தான் நீங்க லூஸ் பண்ணியிருக்கீங்க. பட் அதர்வைஸ் ஐ திங்க் லாலிகாலையும் சரி, சாம்பியன்ஸ் லீக்லயும் சரி, ரியல் மேட்ரிட் ஆர் டூயிங் ரியலி வெல். ஸோ ஹவு இப்போ லாஸ்ட் சீசன் ஆன்சலாட்டிக்கு இருந்த அண்டர் நம்ம நிறைய பேசியிருந்தோம். லாஸ்ட் சீசன் எப்படி மட்ரிட் வந்து தே லுக் வெரி க்ளூலெஸ் அட் டைம்ஸ் அப்படின்னு. பட் இந்த சீசன், இந்த ஸ்டார்டிங் ஹாஃப் ஆஃப் த சீசன் அண்டர் அ நியூ கோச் ஜாபி அலோன்சோ அண்ட் நியூ டாக்டிக்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த இந்த புது செட்டப்ல ஹவு ஆர் யூ ஃபீலிங் ஃபார் ரியல் மட்ரிட்? எப்படி பண்றாங்க? ஹவு டு யூ திங்க் ரியல் மட்ரிட் ஆர் பர்ஃபார்மிங்? எப்படி பண்றாங்க பிச்சில், டாக்டிக் வைஸ், பர்ஃபார்மன்ஸ் வைஸ்? சி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஆப்வியஸ்லி எங்களுக்கு இருக்கிற குவாலிட்டி ஆஃப் பிளேயர்ஸ் அதை வச்சு பார்த்தா வந்து கண்டிப்பாக வந்து இட்ஸ் மோர் ஆஃப் என்ன சொல்கிறது, பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட்னு சொல்லுவேன். இந்த சீசன் ஃபஸ்ட்டு எல்லோரும் அலோன்ஸோ வந்தப்போ எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, டாக்டிக்கலி வந்து ஒரு டீமாக பயங்கர ப்ரில்லியண்ட்டாக ஆடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அலோன்ஸோ வந்து ஆஃப் த பால் ஒரு நல்ல செட்டப் பண்ண மாதிரியும், ஆன் த பால் வந்து பிளேயர்ஸ் வந்து எஃப் டு வின் மீ கேம்ஸ் அந்த மாதிரி சொன்ன மாதிரி தான் எனக்கு தெரியுது. ரொம்ப அப்படியே ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் ஆஃப் பிளேலாம் நான் இன்னும் பார்க்கல. மேபி அதை ட்ரைனிங் பேஸில் ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகலாம் இன்னும் சீசனில். பட் இன்னும் ஒரே சீக்வன்ஸ் ஆஃப் பிளே லைக் லெவர்கூசனில் அவங்க விங் பேக் வச்சு ஆடின மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்து நான் இன்னும் அது வந்து ஒவ்வொரு மேட்ச்லேயும் அதே மாதிரி தான் விங் பேக்ஸ் தான் கோல் அடிப்பாங்க இந்த மாதிரி இருக்கும் ஒவ்வொரு மேட்ச்லேயும். ஸோ அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸாக நான் எதுவும் பார்க்கல. அண்ட் நிறைய பேர் அலோன்சோ அப்ரிஷியேட் பண்ணோம். அதே விங் பேக் சிஸ்டம் ஆடுவார்னுலாம் சொன்னாங்க. மாற்றவே மாட்டார் சிஸ்டத்தை, அமோரு மாதிரி அப்படின்னு. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஸ்குவாடுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிவிட்டு, ஸோ அதான் ஆஃப் த பால் நல்லா இருக்கு. ஆன் த பால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் தான் டைட்டில் வின் பண்ண முடியும்னு எனக்கு தோணுது. ஏன்னா ரொம்ப பொசிஷன்னு போயிட்டா ஒரு ஸ்டேஜ் வரும் சீசனில், அப்படியே ஒரு 70% 80% இருக்கும். பட் வந்து நெல்னு கேம் முடியும். எஸ்பெஷலி அவே கேம்ஸில் லீகாவில் வந்து அது மாதிரி நிறையா முடிஞ்சு பார்த்துருக்கோம் முன்னாடி. ஸோ அது வராமல் இருக்கணும்னா இன்னும் கொஞ்சம் ஆன் த பால் இம்ப்ரூவ் பண்ணணும்னு தோணுது. இந்த கூலர் எம்பாப்பே கனெக்ஷன் வச்சே நிறைய கேம் ஜெயிச்ச மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அது இல்லாமல் ரெண்டு பேருமே இன்ஜூர்டு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஸோ இதெல்லாம் தான் கொஸ்டின் சீசனுக்கு. ஸோ போக போக தெரியும். இது நான் வந்து இப்போ வர கண்டென்ட் தான் ஹாப்பி. ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் பிளேஸ் நிறைய இல்லை அப்படின்னு சொன்னீங்க. பட் டைவிங்கும் பெனால்டிஸும் வந்து ஒரு கண்டினியூஸ் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸாக இருக்கு ரியல் மேட்ரிட் கேம்ஸ்ல. அது வந்து அது நான் நோட்டீஸ் பண்ண பேட்டர்ன் அது ஒன்று. பட் சரி, நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் அதே படி மாதிரி பார்த்தா உங்கள் கேம்ஸில் அந்த செகண்ட் எல்லோ அந்த ரெட் கார்டு இதெல்லாமே கொஞ்சம் ரிக்கரிங் சீக்வன்ஸாக இருக்குது. இதை ஸோ ஓகே, உனக்கு ஒன்றுனா எனக்கு ஒன்று. ஸோ சொல்லு. பட் ஆன் அ சீரியஸ் நோட் ஐ திங்க் நான் அலான்சோ இதை விட ஸ்ட்ரகிள் பண்ணுவான் அப்படின்னு நினைச்சேன். பட் ஹி ஹஸ் அடாப்டட் வெரி வெல். அண்ட் மேன் மேனேஜ்மெண்ட் இந்த டீம்ல பண்றது ஒரு வெரி இம்பார்ட்டன்டான விஷயம்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஹீஸ் டன் பிரிட்டி வெல். வினிஷியஸ் எம்பாப்பேவை வந்து கிவிங் தம் த ரோல்ஸ், அவங்களுக்கு சூட் ஆகுற மாதிரி ரோல் கொடுத்து, அண்ட் ஃபைனலி ஆர்டா குலரை வந்து பெஞ்ச்ல இருந்து தூக்கி நீ ஆடுறா தம்பி அப்படின்னு சொல்லி அவனை ஆட வச்சு இஸ் டூயிங் வெரி வெல். அண்ட் அப்படியே பார்சா சைடு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஐ மீன் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, பாயிண்ட்ஸ் இருக்கு, வித் ஜஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் ஆஃப் த டாப் ஆஃப் த டேபிள். பட் போன சீசனுக்கு இருந்த பிரில்லியன்ட் பிரில்லியண்டான குவாலிட்டிக்கு இந்த சீசன் இருக்கோமா அப்படிங்கிறது, திஸ் ஆப்வியஸ்லி a slight drop in quality இந்த சீசன். பட் அது வந்து இன்னொரு ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படின்னா வந்து எங்க மெயின் ஃப்ரண்ட் த்ரீ, தட் இஸ் ரஃபீனியா, லெவன்டோஸ்கி அண்ட் லமின் யமால், haven't started a single game together in the season. And ஆல்மோஸ்ட் நம்ம வந்து அக்டோபர் எண்ட் நவம்பர்ல வந்துட்டோம். ஸோ
ரொம்ப ரிக்கரிங்கான இன்ஜுரிஸ், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட். ஒரு பிளேயர் உள்ள வந்தா இன்னொரு பிளேயர் இன்ஜர் ஆயிட்டே இருக்கான். ஸோ ஒரு செட் 11 ஆடவே முடிய மாட்டேங்குது இந்த சீசன். ஸோ அண்ட் டிஃபென்சிவ்லயும் நிறைய இஷ்யூஸ் இருந்திருக்கு, நம்ம பார்த்துருக்கோம் நிறைய கேம்ஸ்ல. பிஎஸ்ஜி கேம்ல பார்த்தோம், அப்புறம் ஜிரானா கேம்ல ஆல்மோஸ்ட் அடி வாங்கியிருப்போம், பட் சம்ஹவ் எஸ்கேப் பண்ணி வந்துட்டோம். ஒலிம்பியாக்காஸும் ஒரு அளவுக்கு ட்ரபிள் பண்ணாங்க லாஸ்ட் கேம், பட் சம்ஹவ் வி காட் த ஜாப் டன் எண்ட்ல. ஸோ இல்லை அப்படி. ஒலிம்பியாக்கோஸ் ஜெயிச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு எனக்கு வந்து அந்த செகண்ட் எல்லோ வந்து அது என்ன பார்த்தான் ரெஃப்ரி, எதனால கொடுத்தான்னு எனக்கு இப்போ ஒன்றுமே புரியல. அது நானும் ஜூம் பண்ணிலாம் பார்த்தேன், என்ன தாண்டா பண்ணான் அப்படின்னு. ஸோ அவன் ரெஃப்ரி இத்தனைக்கு அங்கேயே நிற்கிறான். ஸோ வந்து ஆமா பட் ஒலிம்பியாக்கோஸும் டீசெண்டாக தான் ஆடினாங்க. அப்போ வர ஜெயிச்சிருப்பாங்களான்லாம் சொல்ல முடியாது, நம்ம ஹோமில் வேற பார்சலோனா. ஆமா பட் வந்து எனக்கு இனிகோ மார்டினஸை நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு தோணுது டிஃபென்ஸில். அது வந்து லீடர்ஷிப், அந்த அவனோட லீடர்ஷிப்பை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு தோணுது. அந்த ஆஃப் சைட் லைன் வந்து ஸ்ட்ரெச் ஆகுதோ ஒவ்வொரு வீக்கும் நான் பார்க்குறேன். அதை வந்து ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களை ஆடுற டீம்ஸ் எல்லாரும். ஒரே ஸ்ட்ராட்டஜியை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்குது 90 மினிட்ஸ்க்கு. பட் லாஸ்ட் எல் கிளாசிக்கோக்கு சொன்னதே தான் நான் இப்போயும் சொல்லுவேன். நாங்கள் 2 கோல் போட்டாலும் நீங்கள் 3 கோல் போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து அதுதான் வந்து என்ன சொல்கிறது, அட்டாக் நல்லா இருந்தால் அதுதானே அட்வான்டேஜ். நம்ம வந்து உனக்கு வந்து உன் டீம் மேலே 2-0 அப் ஹாஃப் டைம்னா கூட உனக்கு ஸ்டில் பார்சலோனா மேலே கான்ஃபிடன்ஸ் இருக்கும், நான் 45 மினிட்ஸ் 3 கோல்ஸ் போட முடியும்னு. ஸோ வந்து அது வந்து பெரிய ஒரு சேஞ்சுன்னு தோணுது. இது வந்து பார்சலோனா ஃபேன்ஸ்க்கு இந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ் இருந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு தோணுது. ஸோ ஸ்டில் அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குது. பட் ஓவராலாக அவங்க ஓரளவுக்கு ஃபிகர் அவுட் பண்ணுறாங்க, எப்படி அடாப்ட் பண்ணுறான் அப்படின்னு பார்ப்போம். பட் பிளான் பி இருக்கிற மாதிரி தெரில எனக்கு ஃப்ளிக்கு. ஒரே பிளான் தான் தோணுது. எல்லா பிளேயர்ஸும் வந்தால் எப்படி ஆடுவாங்க. ப்ளஸ் எனக்கு லெவன்டாஸ்கி இன்னும் ஃப்ளிக்கோட மைண்டில் லெவன்டாஸ்கி இன்னும் ஃபஸ்ட் சாய்ஸானு எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா ஃபெர்னாண்டோ ஒரு செம்மையாக ஆடுறான்டா. எப்போல்லாம் அவனுக்கு ஒரு சான்ஸ் வருதோ அவன் வந்து ஆன் த பால் ஒன்றும் பெருசாக பண்ணாட்டினாலும் ஆஃப் த பால் அவன் ஒர்க்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ வந்து ஃபெர்னான் டோரஸ் தான் எனக்கு என்னமோ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு தோணுது. நீ என்ன நினைக்கிற? ஐ திங்க் ஆமா, இந்த சீசன் வந்து நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்திருக்கோம் தட் ஃபெரானுக்கு வந்து போன சீசனே வந்து நம்ம ஃபெரான் பத்தி சொல்லியிருந்தோம் தட் ஆஃப் த பெஞ்ச் வந்து அவன் ப்ரொடியூஸ் பண்ண நம்பர்ஸ் லாஸ்ட் சீசன் வந்து இஸ் வெரி பிரில்லியன்ட், எஸ்பெஷலி ஃபார் த மினிட்ஸ் தட் ஹி காட். அண்ட் இந்த சீசன் ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம பாக்குறோம் தட் ஹி ஹஸ் பீன் கன்சிஸ்டன்ட்லி ஸ்டார்டிங் கேம்ஸ். பெரிய கேமா இருக்கட்டும் இல்ல irrespective ஆஃப் த பிக்சர், இஸ் பீன் ட்ரஸ்டட் வித் தட் ரோல். அண்ட் ஐ திங்க் இந்த சீசன் எங்களுக்கு டாப் ஸ்கோரரும் அவன் தான் நினைக்கிறேன். 4 கோல்ஸ் so far in La Liga. I think Ferran Torres தான் ஸ்கோர் பண்ணியிருக்கான். ஸோ இன் தட் வே ஃபெரான் டோரஸ் ஒரு ஸ்டார்ட் பண்ணுவான் கண்டிப்பா. லைன் அப்க்கு போவோம். பட் யா, நீங்க சொன்ன மாதிரி ஃபெரான் டோரஸ் லுக்ஸ் லைக் அ வெரி ட்ரஸ்டபிள் சாய்ஸ். அண்ட் இன்னொரு விஷயம், நான் என்ன உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்க வந்து சொன்னீங்கல்ல இந்த சீசன் வந்து யூ ஃபீல் த டீம் இஸ் டிஃபென்சிவ்லி மோர் சாலிட். ரியல் மேட்ரிட் வந்து இந்த சீசன் நிறைய கிளீன் ஷீட்ஸ் வச்சிருக்காங்க அண்ட் டிஃபென்சிவா சாலிடா இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது how do you think Barca's attack will do against Real Madrid's defense? ஏன்னா let's say Rafinha ஸ்டார்ட் பண்ணுவானா இல்லையான்னு தெரியல. பட் மெயினா வந்து if we keep in mind, then maybe Rashford, Ferran and Lamine தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க in case Rafinha is not fit. So Rashford versus Valverde இருக்கட்டும் இல்ல Lamine versus Carreras இருக்கட்டும், how do you think அந்த பேட்டில் எப்படி போகும் என்ன நினைக்கிறீங்க? பார்சா அட்டாக் versus Real Madrid defense. ஸோ எனக்கு வந்து ராஷ்வுட் சூப்பராக ஆடுறான், அதுவும் சொல்லணும், அது நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். ராஷ்வோர்டு வர்சஸ் வால்வர்டே நான் பெருசாக பயப்பட மாட்டேன்னு வச்சேன். ஏன்னா வால்வர்டே வந்து நிறைய விங்கர்ஸ், நாங்கள் நிறைய சாம்பியன்ஸ் லீக் கேம்லலாம் வால்வர்டே ரைட் பேக் ஆடி இருக்கோம். ஸோ முன்னாடியே வந்து பெரிய நல்ல விங்கர்ஸ்லாம், நல்ல விங்கர்ஸ் ஃபார்மில் இருக்கிறப்பெல்லாம் டிஃபெண்ட் பண்ணியிருக்கான் வால்வர்டே அந்த சைடை. கரேராஸ் இந்த சீசன் சூப்பராக ஆடிட்டுருக்கான். பட் எனக்கு என்னமோ சென்ட்ரல் எங்களுக்கு வந்து சிபிஸ் 2 பேர் ஃபஸ்ட் சாய்ஸ். சப்போஸ் டீன் ஹாய்சன் இல்லை அப்படின்னா அசன்சியோவும் மிலிட்டாவும் ஆடணும். ஃபஸ்ட் சாய்ஸ் எங்களுக்கு ஹாய்சனும் ருடிகரும். ஸோ வந்து எனக்கு என்னமோ சென்ட்ரலி தான் வந்து பிரச்சனை இருக்கும்னு தோணுது. எனக்கு கரேராஸ் அகேன்ஸ்ட் எமால் அண்ட் வால்வர்டே அகேன்ஸ்ட் ராஷ்வர் 2 பேரும் நல்லா பண்ணுவாங்கன்னு தோணுது எனக்கு ஆக்சுவலாக. கரேராஸ் வந்து பிரில்லியன் சீசன், ப்ளஸ் ஜிங்ஸ் பண்ணலை. பட் அவன் தான் ஃபிட்னஸ் வைஸும் அவன் தான் ப்ராப்பராக இருக்கிற மாதிரி தோணுது. மேபி அவன் ஆடிட்டு வந்த லீக்னால இருக்கலாம், அங்கே அவனோட கேம் டைமை நல்லா மேனேஜ் பண்ணியிருக்கலாம், எனக்கு கரெக்டாக தரல. பட் அவன் வந்து ரைட் ஃப்ரம் கேம் 1 வந்து அவன் தான் வந்து எங்கள் டிஃபெண்டர்ஸ்லேயே வந்து ஃபோக்கஸ்டாக
90 மினிட்ஸ் ஃபோக்கஸ்டாக ஆடுறதும் சரி, ஃபிட்னஸ் வைஸும் சரி ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியுது கரேராஸ்க்கும் மற்றவங்களுக்கும். ஸோ வந்து எனக்கு ரெண்டு பேருமே நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. லைக் மேன் டு மேன் பீட் பண்ண முடியும்னு எனக்கு தோணலடா. இப்போ அதுதான் உன் கொஸ்டின். அப்படின்னா ராஷ்ஃபோர்ட் வந்து மேன் டு மேன் வால்வர்டே பீட் பண்ணிட்டு போக முடியும்னு எனக்கு தோணலை. ஸோ பட் பட் ஃபுட்பால் வந்து அந்த மாதிரி 1-on-1 கேம் கிடையாதுல்ல. ஸோ வந்து சென்ட்ரலி வந்து ஆப்வியஸ்லி ட்ரிபிள் பண்ணிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை வால்வர்டே தாண்டி. ஸோ அதில் அதர் வேஸ் டு கோ பாஸ்ட் வால்வர்டே. ஸோ பட் 1-on-1 லமீன் யமால் வந்து கரேராஸ் பயங்கரமாக கேம் ஃபுல்லாக பீட் பண்ணுற மாதிரிலாம் எனக்கு தோணுது. யமாலும் அந்த ஃப்ளூவன்சிக்கு இன்னும் வரலன்னு தோணுது. அவன் அந்த ஒரு 2 இன்ஜுரி அதுக்கப்புறம் ஒரு மாதிரி செட்டில்னு ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ வந்து பார்க்கலாம். எனக்கு என்னமோ போத் ஆஃப் தம் வில் டூ வெல்னு தோணுது, கரேராஸ் அண்ட் ஐ திங்க் நீங்க சொன்ன ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் வந்து அந்த சென்ட்ரல் டிஃபெண்டிங் பார்க்கும்போது லெட்ஸ் சே ஃபெரான் அண்ட் மேபி ஃபெர்மின் 10ல ஆடினா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஐ திங்க் தட் வில் பி அ பிக் ப்ராப்ளம் ஃபார் போத் மில்டாவ் அண்ட் அசன்சியோ. ஏன்னா ஃபெர்மின் வந்து நம்ம போன கேம் ஒலிம்பியாக்கஸ் கேம்ல பார்த்தோம் ஹேட்ரிக். ஐ திங்க் 2012க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்பானிஷ் பிளேயர் ஸ்கோரிங் ஹேட்ரிக் ஃபார் பார்சலோனான்னு நினைக்கிறேன். தட் சம் கிரேசி ஃபேக்ட் இருந்துச்சு. ஸோ ஃபெர்மின் லோபஸ் வித் ஹேட்ரிக் அகேன்ஸ்ட் இது ஸோ மோஸ்ட் 90% அவன் தான் ஸ்டார்ட் பண்ணுவான். அண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது ஹவு டு யூ திங்க் இப்போ மிட்ஃபீல்ட் பத்தி வருவோம் நெக்ஸ்ட். பட் அந்த மாதிரி இருக்கும்போது டு யூ திங்க் மிலிட்டாவோ அண்ட் அசன்சியோ கேன் டூ த ஜாப் இன் திஸ் கேம்? ஃபெரான் அண்ட் நம்ம ஃபெர்மினை கண்டெயின் பண்ற அளவுக்கு கேன் தே டூ த ஜாப்? எனக்கு மிலிட்டாவ் நல்லா ஆடுறான்னு தோணுது. அசன்சியோ என்றைக்குமே 50-50 தான். லைக் ஒரு கேம் நல்லா ஆடுவான், இன்னொரு கேம் வந்து சொதப்பிடுவான். இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. முன்னாடியே பார்சலோனாக்கு அகேன்ஸ்டாக சில பெர்ஃபார்மன்ஸ்லாம் நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க ரவுல் அசன்சியோவை. ஸோ எனக்கு வந்து அசன்சியோ எப்படி பண்ணுவான் அப்படின்னு எனக்கு தெரில. ஃபெர்மின் லோபஸ்ட் என்ன பிரச்சனைனா அவன் ரன்னை ட்ராக் பண்ணுறது ஒரு பெரிய இது. ஸோ அவனுக்கு வந்து கண்டிப்பாக சௌமனியோட ஹெல்ப் வேணும். எனக்கு அசன்சியோ அண்ட் மிலிட்டாவ் 2 பேருக்கும் சௌமனியோட ஹெல்ப். டிஃபென்சிவ்லி மிட்ஃபீல்டர்ஸ் ட்ராக் பண்ணுறாங்களா, அவனோட ரன்னுங்கிறது தான் முக்கியம் ஃபெர்மினை ஸ்டாப் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவன் ரன்னை வந்து அவன் வந்து எல்லா கோல்ஸும் எடுத்து பார்த்தா அவன் எல்லாமே எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது மோஸ்ட்டாக. ஸோ வந்து மிட்ஃபீல்டர்ஸ்டேருந்து கண்டிப்பாக ஹெல்ப் வேணும். அசன்சியோ மிலிட்டாவ் 2 பேருக்குமே அந்த ஹெல்ப் கண்டிப்பாக வேணும்னு தோணுது ஃபெர்மின் லோபஸை ஸ்டார்ட் பட் அகெயின் நம்ம வந்து ரொம்ப 1-on-1 பேசிகிட்டு இருக்கோம். ஃபெர்மின் லோபஸ் சென்ட்ரல் ஏரியாஸ்லேயே இருக்க போகிற மாதிரியும் அவன் வந்து எங்கேயுமே போக போகிற மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். எல்லாருமே வந்து டைனமிக்காக ஆடுவாங்கன்னு தோணுது எனக்கு. அவ்வளோ என்ன சொல்கிறது, ஃபெர்மின் வந்து சென்ட்ரல் ஏரியா இந்த மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஆட மாட்டாங்கன்னு தோணுது. இது ராஷ்ஃபோர்டே வந்து ஃப்ளிக் வந்து அந்த விங்லலாம் யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ வந்து ஸோ எப்படி கேம் போகும் ரொம்ப டைனமிக்காக தான் இருக்கும்னு தோணுது எனக்கு. அவங்க ரொம்ப பொசிஷன்லி ஸ்ட்ரிக்டாக ஆட மாட்டாங்க அப்படின்னு தோணுது. அப்படி பார்சா ஆடினாங்கன்னா அட்வான்டேஜ் ரியல் மேட்ரிட்டுக்கு தான். ஸோ வந்து லைக் ராஷ்ஃபோர்ட் வெர்சஸ் வால்வர்டே இதுதான் பேட்டிலாக இருக்க போது, 1-on-1 பேட்டிலாக இருக்க போது அப்படின்னா அட்வான்டேஜ் ரியல் மேட்ரிட்டுக்கு. பட் அப்படி இருக்காதுன்னு தோணுது. ஸ்மார்ட் எனஃப், ஆல் ஆஃப் தம் ஆர் ஸ்மார்ட் எனஃப் டு லைக் சேஞ்ச் பொசிஷன், கேமுக்கு ஏற்ற மாதிரி ஆடுவாங்க அப்படின்னு தோணுது. யா ஐ திங்க் அது ஒரு குட் பாயிண்ட். பட் நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு மெயின் கன்சர்ன் பார்சா சைட்ல இருந்து நான் என்ன பாக்குறேன்னா வந்து நீங்க சொன்ன மாதிரி டிஃபென்சிவ் ஷேப் ஃபார் பார்சலோனா. ஏன்னா வந்து டைம் அண்ட் அகெயின் நம்ம இந்த சீசன் பார்த்துருக்கோம் தட் த ஆஃப் சைட் ட்ராப் அது வந்து எக்ஸாக்டா ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது லாஸ்ட் சீசன் மாதிரி. அண்ட் அண்ட் ஆன் த ஃபிளிப் சைடு ரியல் மேட்ரிட் அட்டாக்கிங் வைஸ் பாத்தீங்கன்னா வந்து எம்பாப்பேஸ் ஆன் ஐ திங்க் 15 goals in the season. 10 La Liga 10 goals, but I think he's almost 10 plus goals this season so far. And Vinny is also playing pretty well, both goals and assist wise. அப்புறம் நம்மளுக்கு கூலரா இருக்கட்டும், ஐ திங்க் ஈவன் மஸ்டான்டோனோ இஸ் ஆல்சோ பிளேயிங் பிரிட்டி டீசன்ட். ஸோ அந்த அந்த ஃப்ரண்ட் ஹவு டு யூ திங்க் இந்த போன சீசன் எல் கிளாசிக்கோட டு யூ திங்க் இந்த சீசன் வந்து மோர் பேக் அண்ட் ஃபோர்த்தா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? எனக்கு ஐ மீன் போன சீசனோட 1 year பேக் அந்த எல் கிளாசிக்கோ சொல்ல, ரீசெண்ட் எல் கிளாசிக்கோ கடைசியாக நம்ம ஆடின எல் கிளாசிக்கோ வந்து அது கேமே கிடையாது. அது ஒரு 5-4 அந்த எல் கிளாசிக்கோ. அது ஒரு அந்த கேமை நான் கவுண்ட் பண்ணல. அந்த மாதிரிலாம் அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. அது எண்ட் டு எண்டே இல்லை. அது எண்ட் டு எண்டெல்லாம் தாண்டி அது ஒரு ஃபுட்பாலெல்லாம் தாண்டி அது ஒரு கேம், தனி கேம் அது. ஸோ வந்து இல்லைடா பஸ் எனக்கு எடுத்தோடனே அவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஆடுவாங்கன்னு எனக்கு தோணலடா. இந்த கொஞ்சம் சேஃபாக ஆடுவான். லைக் நீங்கள் வந்து அதுக்காக உங்கள் ஆஃப் சைடில் என்னை மாற்றவோ இதெல்லாம் அதுக்கெலாம் சான்ஸ் இல்லை. பட் எங்களுக்கு வந்து பொசிஷன் வச்சுக்கிற குவாலிட்டி இருக்குது இப்போதைக்கு அப்படிங்கிறதுனால
எனக்கு என்னமோ ஸ்டேபிளாக இருக்கும். அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃபாவது ரொம்ப மேடாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும்னு தோணுது. மேபி செகண்ட் ஹாஃப் வந்து எண்ட் டு எண்டாக மாறலாம் ரெண்டு பேரும் வின்னுக்கு போனாங்க அப்படின்னா. பட் முன்னாடிலாம் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஏர்லி சீசன் எல் கிளாசிக்கை வந்து ரெண்டு பேருமே ட்ராக் ஆடுவோம். பட் அது கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு வையேன். இப்போ லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக அது குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோயேன். பட் இந்த 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 மாதிரி இந்த அக்டோபர் நவம்பர் எல் கிளாசிக்கோலாம் கொஞ்சம் வந்து 1-0 அந்த மாதிரி லைக் கடைசியாக ஒரு கவுண்டரில் போகலாம் அந்த மாதிரி ரெண்டு பேருமே கொஞ்சம் சேஃபாக அடிப்போம். நீங்கள் பொசிஷன் வச்சு ஆடுவீங்க, நாங்கள் வி வில் செட் பேக் பாப்போம் ஒரு கவுண்டரில் போக முடியுமா, அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஏர்லி சீசன் கிளாசிக்கோலாம். ஸோ எனக்கு என்னமோ அந்த மாதிரி ஒரு கேம் இருக்கும்னு தோணுது. ஸோ மோர் ஆஃப் கண்ட்ரோல்டாக இருக்கும் அப்படின்னு தோணுது. நாங்கள் இப்போ இருக்கிற நிலமையில நாங்கள் மூணு கோல் 4 கோல் கன்சீட் பண்ணுறலாம் சான்ஸ் இல்லைன்னு தோணுது நாங்கள் போன சீசன் மாதிரி. ஸோ ஓரளவுக்கு கண்ட்ரோல்டாக ஆடுவோம் அப்படின்னு தோணுது. பார்க்கலாம். பட் போன சீசன் நாங்கள் நல்லா தான் அந்த எல் கிளாசிக்கோ நல்லா தான் ஆடிட்டு இருந்தோம். நீங்கள் ஒரு மேட்ச் தோத்துட்டு வந்தீங்க எல் கிளாசிக்கோன்னு நினைக்கிறேன். 1 இயர் பேக் நடந்த எல் கிளாசிக்கோக்கு. நான் அப்படி தான் சொன்னேன், இதே மாதிரி ப்ரிவியூவில் சொன்னேன். சரி ஒரு நாங்கள் 4 கோல் போடுவோம், க்ளீன் ஷீட் வைப்போம்னு சொன்னேன். கடைசியில் பார்த்தா நீங்கள் 4 கோல் போட்டு க்ளீன் ஷீட் வச்சு. ஸோ வந்து ஆமாம். பட் எனக்கு அவ்வளோ மோசமான ஒரு கேம் இருக்கும்னு தோணலடா இந்த தடவை. எனக்கு கன்சர்வேட்டிவாக ஆடுவோம்னு தோணுது. அட்லட்டிகோ மேட்ரிட் எங்களை அடித்த மாதிரி அடிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். அப்படி வந்து பிளேயிங் 11 என்னவா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி ஃப்ரம் ரியல் மேட்ரிட் சைடு. அதுக்கப்புறம் வந்து ஐ கோ வித் பார்சா பிளேயிங் 11. பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். அட்லட்டிகோ மேட்ரிட் மேட்ச்சில் பார்த்தோன்னு ஒரு ரிஸ்க் எடுத்து ஆடினான் அந்த லைனப்பை. பட் வந்து அட்லட்டிகோ மேட்ரிட் கம்ப்ளீட்லி அதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில். ஸோ எனக்கு தெரிஞ்சு இனிமேல் ரிஸ்க் எடுக்க மாட்டான்னு தோணுது. மிட்ஃபீல்டில் ரன்னர்ஸ் டு ட்ராக் ஃபெர்மின் இதெல்லாம் அவன் யோசிப்பான் கண்டிப்பாக. சௌமனி நமக்கு இதெல்லாம் தெரியும். சௌமனி வந்து ஆன் த பால் ரியலி குட் பிளேயர், ஆஃப் த பால் டீசென்ட் என்றைக்குமே. பட் வந்து இந்த ரன் ட்ராக் பண்ணுறது இதெல்லாம் தான் அவனோட வீக்னஸ். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சௌமனி வந்து முன்னாடி கிரிட்டிசைஸ் பண்ணுறதுலாம் எதுக்குன்னா வந்து டக்குன்னு ஃப்ரீஸ் ஆகிடுவான் ஒரு செகண்டில் ரன் ட்ராக் பண்ணாமல். இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ அதனால எனக்கு என்னமோ அடிஷ்னலாக ஒரு டிஃபென்சிவ் மைண்டட் மிட்ஃபீல்டர் ஆடலாம் அப்படின்னு தோணுது. நான் வந்து என்ன மாதிரி ஆடுவேன் அப்படின்னா, பிரைம் டியாஸ் இல்லாமல் மஸ்தாந்துவானோ கூலர். இப்போ நாங்கள் சாம்பியன்ஸ் லீக் ஆடின கேமில் வந்து பிரைம் டியாஸ் தூக்கிட்டு மஸ்தாந்துவானோ ஆடுவேன். அதுதான் என்னோட லைனப்பாக இருக்கும். ஏன்னா மஸ்தாந்துவானோ பிரைம் டியாஸும் ஒர்க் ரேட்டு பயங்கரமான ஒர்க் ரேட்டு தான். பட் ஐ வில் பிளே சோமனி, கூலர், பெல்லிங்கம் மிட்ஃபீல்ட், மஸ்தாந்துவானோ, வினி, எம்பாப்பே அட்டாக், கரேராஸ், ஹைசன் ஃபெட்னா, ஹைசன் மெரட்டாவ், அப்புறம் வால்வர்டே. ஐ திங்க் வந்து பார்சா என்னோட டீமாக இருக்கும். பார்சா சைடு வந்து என்னன்னா இன்னும் ஐ மீன் ரஃபீனியா இஸ் பேக் இன் ட்ரைனிங்னு சொன்னாங்க. பட் ஐ எம் நாட் ஷுர் ஹவு ஃபிட் ஹி இஸ் டு ஸ்டார்ட் த கேம். ஸோ மேபி ரஃபீனியா செகண்ட் ஹாஃப்ல வர சான்சஸ் இருக்கு. பட் டிஃபென்சிவ்லி ஐ திங்க் சென்டர் பேக் பார்ட்னர்ஷிப் நாங்களும் ஒரு கேமும் கேட்டுட்டு இருக்கோம். எந்த பார்ட்னர்ஷிப் ஆடப்போ கிளிக் வந்து இங்கி பிங்கி பங்கி போட்டு சூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு கேமும் வந்து எந்த சென்டர் பேக் சூஸ் பண்ணுவாரு அப்படிங்கறது. பட் ஐ ஃபீல் இந்த கேம் இஸ் அ வெரி அரோஹோ கேம். ஏன்னா எம்பாப்பேவை ஸ்டாப் பண்றதுக்கு ஐ திங்க் ஹி வில் லுக் ஃபார் சம்மன் வித் பேஸ் அண்ட் இது. ஸோ ஐ திங்க் he will go with Araujo and Kubarsi as center back. அடா பாவி, எங்க தலை நம்பர் 9 பாத்தீங்கல்ல எப்படி 90th மினிட்ல மூவ்மெண்ட்லாம் பாத்தீங்கல்ல. அது வேற பண்ணிட்டு நியூஸ்லாம் வந்துச்சு, கோவமா இருக்கான் ரொம்ப. அரஹோ ட்ரைனிங்லலாம் கோவமா எல்லாரும் முறைச்சு பார்க்கறான் அப்படிலாம். இதெல்லாம் எனக்கு நீ சொன்ன லாஜிக் கரெக்டு தான். பட் எனக்கு என்னமோ அந்த லாஜிக் படி ஆடினா எம்பாப்பே வில் கெட் த பெட்டர் ஆஃப் ஹிம்னு தோணுது. பட் நீ சொல்லி முடியும் உன்னோட பாயிண்ட். ஐ திங்க் அரஹோ, குபார்சி, தென் குண்டே அண்ட் பால்டே. ஆல்தோ குண்டே வந்து ரொம்ப அவுட் ஆஃப் ஃபார்ம்ல தான் இருக்கா இந்த சீசன். அண்ட் up for debate. Eric தான் வந்து I think has been our best defender in the season so far performance wise. So it's still up for debate. So maybe Eric சென்டர் பேக்ல ஆட வச்சாரு அப்படின்னா குண்டே ஆடுவான். இல்லைன்னா மேபி if they're going for Araujo then I wouldn't mind Eric at right back. Midfield வந்து picks itself, Pedri, De Jong and Fermin Lopez. ஃப்ரண்ட் த்ரீ அகைன் ஐ திங்க் ஸ்டார்ட் பண்றது வந்து ஃபெரான் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். மேபி செகண்ட் ஹாஃப்ல ரஃபினியா மைட் கம் ஆன். பட் ஸ்டார்ட் பண்றது வந்து ராஷ்ஃபோர்ட் ஆன் த லெஃப்ட், ஃபெரான் அப் டாப் அண்ட் லமீன் ஆன் த ரைட். இதுதான் வந்து ஐ திங்க் வில் பி ஆர்
பிளேயிங் 11 அண்ட் யா நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. நான் ஏன் வந்து அந்த அரவு அந்த பாயிண்ட் சொன்னேன் அப்படின்னா, ம். இனிகோவோட குவாலிட்டிஸ் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்னமோ கிறிஸ்டன்சன் தான் அவனை மாதிரியே கொஞ்சம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா லைக் கிறிஸ்டன்சனுக்கு நிறையா பேஸோ ஏதோ இல்லை, பட் அவனுக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் இருக்குது, கேம் இன்டெலிஜென்ஸ், கேம் அவேர்னஸ் அதிகம் அவனுக்கு. ஆப்வியஸ்லி அவன் வந்து ஃபார்ம்லலாம் இருக்கணும், பட் இன் ஜென்ரல் அவனுக்கு வந்து கேம் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அரஹோ மோர் ஃபிசிக்கல் அந்த மாதிரி. எனக்கு தெரிலடா எம்பாப்பே. ஏன்னா எம்பாப்பே வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் நம்பர் 9 கிடையாதுல்ல. அவன் வந்து அப்படியே சென்டர் பேக்கோடையே இருக்கணும்னு இருக்க மாட்டான். அவன் எல்லா இடத்துலையும் ம். ஆடுறான் சொல்லப்போனால். அவன் வந்து நம்பர் 9 தான் ஸ்டார்ட் பண்ணுறான். அவன் டிஃபெண்ட் பண்ண மாட்டானே தவிர, பட் கீப் ரெண்டு விங்லேயும் ட்ரிஃப்ட் ஆகிட்டே இருப்பான். ஸோ வந்து எனக்கு அரஹோ வந்து ஒரு ப்ராப்பர் நாங்கள் நம்பர் 9 ஆடணும்னா அரவோ ஆடுறது கரெக்டுன்னு தோணுது. ம். எனக்கு என்னமோ எம்பாப்பே வந்து அவன் ட்ரிஃப்ட் ஆகிட்டே இருக்கிறதுனால அரவோ ஏதாவது கோமாளித்தனம் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தோணுது. ஸோ வந்து பார்க்கலாம் பார்க்கலாம். பட் ம். ப்ளஸ் அரவோ வந்து ரைட் பேக்காக ஆடி பயங்கர சக்ஸஸ் அவனுக்கு எல் கிளாசிக்கோவில். ஒரு பீரியட் அவன் வந்து ரைட் பேக்காகவே ஆடினான் ஒரு 4-5 கேம் உங்களுக்கு எல் ஆமா கிளாசிக்கோவில். ஆமா ஆமா. என் வினியை ஸ்டாப் பண்ணணும் வினிய அப்படின்னு. ஸ்டாப் பண்ணணும். பட் இப்போ அப்படின்னு பட் இப்போ அவனுக்கு அந்த அந்த டிஃபென்சிவ் கேலிபர் இருக்கிற மாதிரி தெரில அட் திஸ் பாயிண்ட் இன் இஸ் ஆமா. கரியர். ஸோ வந்து எனக்கு தெரிலடா ஆஸ் அ சென்டர் பேக். இப்போ நானாக இருந்தேன் அப்படின்னா பாசா பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கணும் அப்படின்னா கிறிஸ்டன்சன் தான் நான் ஆடுவேன். பட் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க. இதுதான் வந்து நாங்க ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம் தட் குபார்சி கிறிஸ்டன்சன் அந்த பார்ட்னர்ஷிப் தவிர எல்லா பார்ட்னர்ஷிப்பும் பார்த்துருக்கோம் நாங்க இந்த சீசன். குபார்சி எரிக் ஆடிட்டோம், எரிக் கிறிஸ்டன்சன் ஆடிட்டோம், அரோஹோ குபார்சி ஆடிட்டோம். பட் கிறிஸ்டன்சன் கரெக்ட் கரெக்ட். குபார்சி மட்டும் நாங்க ட்ரை பண்ணவே இல்லை. ஸோ அண்ட் இந்த இந்த கேம்க்கு ஒரு புது பார்ட்னர்ஷிப் ட்ரை பண்ணுவாங்கன்னா நாட் ஷோர். ஸோ பார்க்கலாம். ஹோப்ஃபுல்லி இட் இஸ் ஓ கிறிஸ்டன்சன். கரெக்ட், பட் தட்ஸ் குட் பாயிண்ட். ஆமா. பட் பார்க்கலாம். ஸோ ஐ வுடன்ட் பி சர்ப்ரைஸ் இஃப் எரிக் ஸ்டார்ட்ஸ் இன் சென்டர் பேக். எரிக் அண்ட் குபார்சி ஸ்டார்ட் பண்ணாலும் ஐ வுடன்ட் பி சர்ப்ரைஸ். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன கர்வ் பால் த்ரோ பண்றாரு டிஃபென்ஸ்ல அப்படிங்கிறது. பட் ஓவரால் நீங்க சொன்ன மாதிரி ஐ திங்க் போன சீசன் இருந்த கிளாசிக்கோஸை விட ஐ திங்க் இட் வில் பி அ மோர் ஒரு காஷியஸான பெர்ஃபார்மன்ஸா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரம் போத் டீம்ஸ். அட்லீஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவது வில் பி அ லிட்டில் காஷியஸ். அண்ட் நம்ம போன சீசன் மாதிரி 4-0 5-2 அதெல்லாம் இருக்குமா அப்படின்னா வந்து கொஞ்சம் டவுட்டு தான். அவ்வளோ ஸ்கோர் லைன் போறது கொஞ்சம் டவுட்டு தான். பட் ஐ ஸ்டில் ஃபீல் ஒரு காம்படிட்டிவான கேமா தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ வித் தட் இன் மைண்ட் உங்க ப்ரிடிக்ஷன்ஸ் ஃபார் திஸ் கிளாசிகோ 4-0 சொல்லுங்க. 2-1 டு ரியல் மேட்ரிட். 4-0 ரியல் 4-0 மேட்ரிட் சொல்லி சொல்லுங்க. நான் போன தடவை அடி வாங்கிட்டேன்டா. அது ஸோ அதனால 2-1 இனிமேல் சேஃபாக தான் சொல்ல போகிறேன் நான். 2-1 ரியல் மேட்ரிடா? ஓகே. ஐ திங்க் 3-2 பார்சா. ஐ திங்க் கடைசியில் நாங்கள் எப்படியாவது ஐ திங்க் வி வில் கோ டு 1-0 இல்லை 2-0 டவுன் போவோம்னு நினைக்கிறேன். பட் வில் வின் த கேம் 3-2. தட் இஸ் கம்பேக் அதே அந்த செகண்ட் ஹாஃப் கம்பேக் ஸ்கிரிப்டா. சரி பார்க்கலாம் பார்க்கலாம். பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அஜய் ஃபார் ஜாயினிங் இன் திஸ் வீடியோ. அப்படியே நீங்கள் முடிஞ்சா உங்களை வாட்ச் அலாங்லேயும் பார்ப்போம் அண்ட் இஃப் பாசிபிள் ரிவ்யூலையும் பார்ப்போம். அண்ட் பிஃபோர் லீவிங் திஸ் வீடியோ இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆல்மோஸ்ட் 800 கிட்ட வந்துட்டு இருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லி வி ஹிட் 800 சூன். அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணிடுங்க, பார்சா ஃபேன்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. எல்லாரையும் வந்து எல் கிளாசிக்கோ வாட்ச் அலாங்ல பார்க்கலாம். அன்டில் தென் ஆல்வேஸ் ஆஸ் ஆல்வேஸ் டேக் கேர். பாய்.